மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம 1500 ஏக்கர்ல 2300 அனிமல்ஸ் இருக்கிற சவுத் ஏசியாவோட பிக்கஸ்ட் ஜூவை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சவுத் ஏசியாவோட பிக்கஸ்ட் ஜூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 15 சிங்கம், 27 டைகர். அந்த 27 டைகரில் பெங்கால் டைகர், ஒயிட் டைகர், ஏசியன் டைகர்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கவே பயமாக இருந்த ஓநாய், செந்நாய், காட்டு நாய், ஹைனா ப்ளஸ் அதனோட வெரைட்டிஸ், பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்த சிறுகரடி, இமாலயன் பெருக்கரடி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மான்கள் ப்ளஸ் அதனோட வெரைட்டி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மங்கீஸ் ப்ளஸ் அதனோட வெரைட்டி, சிம்பான்சி, இன்னும் சொல்லப்படாத பார்க்கப்படாத நிறைய அனிமல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளுடைய சேனல் டேல் ஆஃப் ஹாரர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வண்டலூர் ஜூ எபிசோடு 1 வீடியோவுக்கு ரொம்ப நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, நல்லாவே ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். வண்டலூர் ஜூ எபிசோடு 1 வீடியோவில் இந்த ஜூவோட ஓப்பனிங் டைம் என்ன, க்ளோசிங் டைம் என்ன, எந்த டேயில் வந்து இது ஓப்பனில் இருக்கும், எந்த டே இது வந்து க்ளோசிங்கில் இருக்கும், இந்த ஜூவை விசிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ என்ட்ரி ஃபீ நம்ம பே பண்ணணும், இந்த ஜூவை விசிட் பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில் எப்படி டிக்கெட் எடுக்கணும், ஆன்லைனில் எப்படி டிக்கெட் எடுக்கணும், இந்த ஜூவில் பேட்டரி கார் சஃபாரி பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், வேன் சஃபாரி பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், இந்த ஜூவை ஃபுல்லாக விசிட் பண்ணுறதுக்கு சைக்கிள் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பைசைக்கிளுக்கு வந்து எவ்வளோ ரெண்ட்டு, எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு எவ்வளோ ரெண்ட், அது மட்டும் இல்லாமல் எபிசோடு 1 வீடியோவில் யானை, நீர் யானை, காண்டாமிருகம், வரிக்குதிரை, ஒட்டக சிவிங்கி, ராஜநாகம், அனகொண்டா, 500 வகையான பாம்புகள், 100க்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் முதலைகள், 1000க்கும் மேற்பட்ட வேடந்தங்கள் பறவைகள், பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்த 10க்கும் மேற்பட்ட பெங்கால் டைகர்ஸ், 2 சிறுத்தை, 100க்கும் மேற்பட்ட ஆமைகள் எல்லாம் பார்த்தோம். ப்ளஸ் ஹோம் ஃபுட் வந்து அலோடா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எபிசோடு 1 வீடியோவை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவிலையும் கொடுக்குறோம், இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் எபிசோட் 2 வீடியோ உங்களுக்கு புரியும். சரி வாங்க எபிசோட் 2 வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 2 வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ரொம்ப பெருசான பெங்கால் டைகரை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த வண்டலூர் ஜூவில் மொத்தம் 27 டைகர் இருக்குது. இந்த 27 டைகரில் பெங்கால் டைகரு, ஒயிட் டைகரு ப்ளஸ் ஏசியன் டைகரும் இருக்குது. இப்போ நம்ம பெங்கால் டைகர் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. எபிசோடு 1 வீடியோவில் 10 டைகர் பார்த்தோம். அந்த 10 டைகர் தான் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இருக்கிறது அதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. அடுத்து நம்ம ஒயிட் டைகரை பார்க்க போகிறோம். அந்த ஒயிட் டைகருமே இந்த டைகர் அளவுக்கு தான் ரொம்ப பெருசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2 டைகர் ஃபைட் பண்ணுறத நீங்கள் வந்து டிவியில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் லைவ்லேயே பார்த்தோம். அந்த லைவில் பார்த்ததை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கோம். அது வீடியோவோட பிற்பகுதியில் வருது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பெரிய டைகருக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க்கு, வெயிலோட பாதிப்பு ரொம்ப இல்லாமல் இருக்கிறதுக்காக ஷெல்டரு. நாங்கள் வண்டலூர் ஜூவை விசிட் பண்ணது சம்மர் டைமு. ஸோ வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த டைகரால் கூட வெயில தாங்க முடியல. அதனால தான் நீர் தொட்டியில் வந்து குளிச்சிட்டு இருக்கு. இந்த பெரிய டைகருக்கு பக்கத்துலேயே ஒரு மீடியமான டைகரும் வச்சுருந்தாங்க. ஆனால் அது செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும் போல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெட் ஆஃப் த ஜங்கிள், அதாவது முஃபாசாவை பார்க்க போகிறோம். முஃபாசானா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எஸ், லயனை தான் பார்க்க போகிறோம். சிங்கம் பார்க்க போகிற வழியிலேயே நிறைய டைப் ஆஃப் மான்கள் இருந்தது. அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி இங்கே வந்தோம். இந்த வண்டலூர் ஜூவில் மொத்தம் 6 டைப் ஆஃப் மான்கள் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பிளாக் பக் மான்கள். இந்த பிளாக் பக் மான்கள்னால் என்ன அப்படின்னா வெளிமான். இந்த வெளிமான்கள் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. இந்த வெளிமான்கள் கூட்டத்துக்கு பக்கத்துலேயே புள்ளிமான்கள் இருந்தது. இது அதை விட ரொம்ப அழகாக இருந்தது. சரி வாங்க புள்ளிமான்களை பார்ப்போம். புள்ளிமான்கள் பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்த்தது இந்தியாவோட வாராக மான்கள். இந்த வாராக மான்கள் வேர்ல்டுலேயே இந்தியாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற கண்ட்ரீஸ்லலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
வெளிமான், புள்ளிமான், வாராகமான் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக பார்த்தது பார்கிங் டீர். பார்கிங் டீர்னால் குறைக்கும் மான். இந்த வண்டலூர் ஜூவில் சிங்கம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அந்த வாக் பண்ண போகிற வழியிலே நிறைய அனிமல்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி டிஸ்பிளே பண்ணி வச்ச அனிமல்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தது காட்டெருமைகள். அதாவது பாகுபலியில் பார்த்த காட்டெருமைகளை நாங்கள் நேரிலேயே பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வண்டலூர் ஜூவோட லெஃப்ட் சைடில் இருக்கிற அனிமல்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரைட் சைடில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் எபிசோடு 1 வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். எபிசோடு 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள். அதுலேயும் ஏகப்பட்ட அனிமல்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரமாக பார்க்கணுன்னு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த முப்பாசாவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருந்த ஒரு மேல் லயனையும் ஒரு ஃபீமேல் லயனையும் ரொம்ப நல்லாவே பார்த்தோம். இங்கே நிறைய லயன்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற லயன்ஸ் எல்லாம் கூண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. நம்ம போன டைமில் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் போகும்போது மீதி இருக்கிற லயன்லையும் பாருங்கள். நம்ம சிங்கத்தை பார்த்துட்டு கீழே இறங்கும்போது ஓப்பன் பிளேஸில் ஒரு மான் கூட்டம் அப்படியே வந்தது. சம்மர் டைமில் வெயில் ரொம்ப தெரியாமல் இருக்குங்கிறதுக்காக அங்கங்கே வாட்டர் ஸ்ப்ரே வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பெங்கால் டைகர்ஸ், சிங்கம், மான்கள், காட்டெருமையை பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்த்தது மனித குரங்கு. இங்கே நம்ம பார்த்தது மொத்தம் 3 மனித குரங்கு இருந்தது. ஒன்று ஃபீமேல், ஒன்று மேலு, ஒன்று வந்து குட்டி மனித குரங்கு. அங்கே விசிட் பண்ணும்போது அந்த மனித குரங்கு தாகம் தாங்க முடியாமல் டேப்பை ஓப்பன் பண்ணி வாட்டரை குடிச்சிட்டு இருந்தது. அதை அப்படியே நம்ம மொபைலில் கேப்சர் பண்ணோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபாரின் பிரீடு மங்கீஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வெளிநாட்டு குரங்குகளை தான் பார்க்க போகிறோம். இங்கே மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் வெளிநாட்டு வகை குரங்குகள் இருக்குது. கப்சின் மங்கீஸ், அணில்வால் குரங்கு, சிவப்பு கை டாமரின் குரங்கு, இது மொத்தம் 3 இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த வெளிநாட்டு வகை குரங்கு வந்து கப்சின் வகை மங்கீஸு. இது பார்க்க ரொம்ப துருதுருன்னு இருந்தது. அடுத்து நம்ம பார்த்தது அனுமன் குரங்கு தான் நம்ம பார்த்தோம். கப்சின், அனுமன் மங்கீஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்த்தது அணில்வால் குரங்குகளை பார்த்தோம். இந்த வண்டலூர் ஜூவில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா ஹோம் ஃபுட்டை வந்து இங்கே அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஜூ ஃபுல்லாக விசிட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 டே டைம் எடுக்கும். விசிட் பண்ணி டயர்டானவங்கெல்லாம் ரிலாக்ஸ்டாக லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வூல்ஃபு, ஐனா, சென்னாய், குள்ளநரி இதெல்லாம் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான மயிலெல்லாம் இருந்தது. இங்கே இருந்த டிஃப்ரெண்ட்டான மயிலில் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது இந்த ஒயிட் மயில். மயில் ஒயிட் கலரில் இருக்கிறத நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் டிவியில் கூட பார்த்தது கிடையாது. இந்த ஒயிட் மயில் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இங்கே ஏகப்பட்ட வெரைட்டியான பீகாக் இருந்தது. எல்லா மயிலோட வீடியோ போட்டால் வீடியோவோட லென்த் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒயிட் டைகர், இந்தியன் டைகர், ஹிமாலயன் கரடி, ஓனாய், சென்னாய் இதெல்லாம் பார்க்கணும். அதனால் மயிலோட செக்ஷன் இதோட முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு மூவ் ஆகும். ஆனால் இங்கே நிறைய ஏகப்பட்ட வெரைட்டியான மயில்ஸ் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து போகும்போது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்ம ஒயிட் டைகரை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் போகிற வழியிலே இந்த ஃபிஷ் அக்வாரியம் இருந்தது. சரி வாங்க உள்ளே பார்த்துட்டு போகலான்னு சொல்லி உள்ளே வந்தோம். இந்த ஃபிஷ் அக்வாரியத்துக்குள்ளே ரேண்டமாக தான் வந்தோம். பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தாகவே இருந்தது. ஏகப்பட்ட வெரைட்டியான டிஃப்ரெண்டான மீன்களெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்ணுறவங்கள நிஜமாலுமே நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஃபிஷ் அக்வாரியத்தில் கொஞ்சம் கூட பேட் ஸ்மெல் வராமல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ப்ரைவேட் ஃபிஷ் அக்வாரியம் போனால் கூட இவ்வளோ வெரைட்டியான மீன்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் இங்கே வண்டலூர் ஜூவில் அவ்வளோ வகையான மீன்கள் இருக்குது. இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுற வண்டலூர் ஜூ டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மயில்கள் இருக்கிற செக்ஷன் பக்கத்துலேயே வெளிநாட்டு பறவைகள், கிளிகள் நிறையா இருந்தது. அதில் ரொம்ப என்னை ஆச்சரியப்பட வச்சது இந்த லவ் பேர்ட்ஸு. இந்த லவ் பேர்ட்ஸு கொஞ்சிக்கிற அழகை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இந்த செக்மெண்ட்டில் ஏகப்பட்ட வெளிநாட்டு பறவைகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளிகள் நிறையா இருந்தது. வீடியோவோட லென்த்து கருதி இந்த செக்மெண்ட்டை ஷார்ட்டாக நம்ம முடிக்கிறோம். ஏகப்பட்ட வெரைட்டியான கிளிகள் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதில் பஞ்சவர்ண கிளியை மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம மூவ் ஆகும். இங்கே இருந்த பஞ்சவர்ண கிளி ரொம்ப பெருசாக ஜைஜாண்டிக்காக நல்லா இருந்தது பார்க்க. நான் ரொம்ப நேரம் ஆவலாக எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒயிட் டைகர் செக்ஷனுக்கு வந்துட்டோம். எஸ், நம்ம அடுத்து வெள்ளைப்புள்ளியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளைப்புலியை பார்க்க ரொம்ப கொழுன்னு இருந்தது. சிங்கம், புலி, சிறுத்தை இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறோட எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு கொடுக்குற மீட்டோட காஸ்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காட்டு கழுதை. இந்த காட்டு கழுதையை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ஓப்பன் பிளேஸ்லேயே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம ஓநாய், செந்நாய், காட்டு நாய், குள்ளநரி இதை தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோவர் ஒருத்தர், ப்ரோ வீட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரல அப்படின்னா லஞ்ச் அங்கே சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். எஸ், இங்கே உள்ளுக்குள்ளேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் வண்டலூர் ஜூக்குள்ளேயே இருக்குது. அதுவும் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆன பின்னாடி என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே தான் இந்த ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. வெஜ்ஜு இருக்குது, நான்வெஜ்ஜு இருக்குது, ப்ளஸ் ஜூஸு, கஃபே எல்லாமே இதில் இருக்குது. ஹோம் ஃபுட்டை எடுத்துகிட்டு வராதவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஹைனா, சென்னை, குள்ளநரி அந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஹைனா அப்படின்னாவே லியோ படத்தில் வர சுப்பிரமணி தான் நமக்கு ஞாபகம் வரும். கிட்டத்தட்ட 5-6 ப்ரீடு இருந்தது. இதில் எது ஓனாய் சென்னாய் அப்படிங்கிறத வந்து டிஃப்ரென்ஷியேட் என்னால் பண்ண முடியல. லியோ படத்தில் வர சுப்பிரமணி மாதிரியே தான் இங்கே இருக்கிற ஹைனாவும் இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குள்ளநரி தான் பார்க்க போகிறோம். நம்ம குள்ளநரியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த குள்ளநரி இருக்கிற பக்கத்துலேயே தான் ஓனாயும் வச்சுருந்தாங்க. ஓனாய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஓனாய் லாங் டிஸ்டன்ஸில் படுத்துருந்தது, அதனால் ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு தான் கேப்சர் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுகரடி, ஹிமாலயஸ் கரடி, இந்தியன் டைகர். இங்கே இருக்கிற ஹிமாலயஸ் கரடி இமயமலையில் வாழ்கிற கரடியாக அதை தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இங்கே முதல்ல நம்ம பார்த்தது சிறுகரடியை தான் பார்த்தோம். இங்கே இருக்கிற சிறுகரடி செக்மெண்ட்டில் 2 கரடி இருந்தது. 2 கரடியுமே ஆல்வேஸ் வந்து சண்டை போட்டுட்டு தான் இருந்தது. என்னதான் இந்த 2 சிறுகரடியும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று பிரியாமல் ஒரே இடத்துல தான் இருந்தது. இந்த சிறுகரடியை பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்த்தது ஹிமாலயஸ் கரடி. இந்த சிறுகரடிக்கும் ஹிமாலயஸ் கரடிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஹிமாலயஸ் கரடி ரொம்ப ரொம்ப பெருசு. இதுதான் அந்த ஹிமாலயஸ் கரடி. பாருங்கள் எவ்வளோ கொழுன்னு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இந்த ஹிமாலயஸ் கரடி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இந்த எபிசோட் 2 வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா எபிசோட் 1 வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அந்த எபிசோடு 1 வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் எபிசோட் 2 வீடியோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரியும். சிறுகரடி, ஹிமாலயஸ் கரடி பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்த்தது தான் இந்தியன் டைகரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 டைகரை சண்டை போட்டது லைவாக கேப்சர் பண்ணோன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து இங்கே தான் நம்ம கேப்சர் பண்ணோம். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயாவது ட்ரிப்பு போகலாம், அது எங்கே போகலாம், அது எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு டவுட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லே ஏகப்பட்ட ட்ராவல் கைடு வீடியோக்களை கொடுத்துருக்கோம். கொடைக்கானல், ஒகேனக்கல், ஏற்காடு, பாண்டிச்சேரி, மகாபலிபுரம், ஆரோவில், விஜிபி, மெரைன் கிங்டம், ஸ்னோ கிங்டம், ஹைதராபாத்னு ஏகப்பட்ட ட்ராவல் கைடு வீடியோக்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஆர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.